ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாந்தை டாஸ் வின் பண்ணி இந்தியா பேட் பண்ண சொன்னாங்க. தொடர்ந்து 3 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து கேப்டன் டாஸ் வின் பண்ணி இந்தியா பேட் பண்ண சொன்னாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்லையுமே ஜேசிங்கிறதால ப்ரெஷரோட ஆடினாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக முதல்ல பேட்டிங் பண்ணுறதால 2 பேருமே நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு ஸ்கோரை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதான் நடக்காமல் போச்சுங்க. 3 மேட்ச்லையுமே சொதப்புறத விட இந்த மேட்ச்சில் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 15 ரன்னுக்கெலாம் 3 விக்கெட்டை கொடுத்து இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய அணிக்கும் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த வீரர்கள் சச்சின் சாம்சன் சரி, அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் வந்த உடனே அவுட் ஆகவும் இந்தியா தடுமாற ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். யார் பார்த்திங்கன்னா, ரிங்கி சிங்கு ஒரு 30 ரன் அடித்து அவரும் அவுட் ஆக, பின்னர் பார்த்திங்கன்னா தடுமாறி இந்தியா 140, 130க்கெலாம் சுருண்டுருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் நடக்காமல் மாற்றி அமைச்சிட்டாரு. நம்ம யாருன்னா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே 2 பேரும் வந்து கடைசி 10 ஓவரில் வந்து மேட்சே மாற்றி விட்டாங்கன்னே சொல்லலாங்க. 182 ரன்னு டார்கெட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்துக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஹர்திக் பாண்டியா 3வது மேட்ச் அடித்து அவுட் ஆகி தொடரை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு வந்து இந்த வெறியை வந்து 4வது மேட்ச்சில் காமிச்சிருக்காருங்க. அந்த அடிவுங்க 6 4 அடித்து அரை சதமும் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 4வது T20 மேட்ச்சில் தாங்க அவரோட அரை சதத்தை பூர்த்தி செய்தார். பின்னர் பார்த்திங்கன்னா, சிவம் துபே அவரும் அரை சதத்தை அடித்து இந்திய அணிக்காக வெற்றியை வழிவகுத்து கொடுத்தாங்க. இவங்க இருவருமே நல்ல ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, 182 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சால்ட்டும் டக்வேட்டும் இவங்க 2 பேருமே நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதிரடியான ஆட்டத்தையும் ஏற்படுத்தினாருங்க. பின்னர் பார்த்திங்கன்னா, அந்த அணியில் வந்து 2 பேருமே நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, பவர் பிளே ஓவருக்குள்ளார நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தின பிறகு பவர் பிளே முடிஞ்ச உடனே தொடர்ந்து இந்தியா மாரியே இவங்களும் விக்கெட்டை சரிவாக ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். வந்தவங்க அதிரடி ஆட்டத்தை காமிச்சிட்டு ப்ரெஷரும் காமிச்சிட்டு போனாங்க. பின்னர் பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து வந்து தொடர்ந்து 3 விக்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பித்தாங்க. அதனோடு பார்த்திங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து 3 மேட்ச்லையுமே சொதப்பிய ஹாரி புரூக் அவர் வந்து அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி அரை சதத்தை நோக்கி சென்றார். பின்னர் பார்த்திங்கன்னா, அவர் விக்கெட்டையும் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அக்சர் பட்டேல். ஸோ பார்த்திங்கன்னா, லிவிங்ஸ்டன் அவர் ஒரு நிதானமான ஆட்டத்தையும் ஏற்படுத்தினார். அவரும் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி விக்கெட்டை பறிகொடுத்தார். ஸோ பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து தடுமாறி தோல்வி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. ஆனால் ஜார்டன் வந்து பார்த்திங்கன்னா, ஜார்டன் அவர் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருந்தார். அவர் விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி கடைசி நேரத்தில் 2 விக்கெட்டை எடுத்து ப்ரெஷர் கொடுத்துட்டாரு. பின்னர் பார்த்திங்கன்னா, சிவம் துபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அவர் வந்து தொடர்ந்து 4 ஓவர் வீசுறதால அவர் 3 விக்கெட்டை எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை வழிவகுத்து கொடுத்துட்டாரு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, கோச் கௌதம் கம்பீர் வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, பின்னர் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே இவங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.